எது விரோதமாக இருக்கிறது வாழ்க்கை? அதை நம்மை பார்த்து கேட்கிறோம். இன்று இறைவன், நாம் நினைத்துக் கொள்ளலாம், இவன் பணக்காரனாக இருப்பதால் இறைவன் இவனை சபிக்கிறார் என்றோ அறிவிழி என்று சொல்கிறார் என்றோ. நிச்சயமாக இல்லை. இறைவன் நமக்கு கொடுக்கும் செல்வம் இறைவனுடைய ஆசீர்வாதம். நிச்சயமாக செல்வரை ஆண்டவர் வெறுப்பதே இல்லை. செல்வரை ஆண்டவர் வெறுப்பதே இல்லை. ஆபிரகாம் ஒரு செல்வந்தர், யோபு ஒரு செல்வந்தர். யோபனுடைய புத்தகம் முதல் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அந்த நாட்டிலே அவனை போன் பணக்காரன் இருக்கவில்லை என்று. ஆனால் இறைவனுக்கு உகந்தவர். யோபை ஆண்டவர் அன்பு செய்தார். பணக்காரர்களை ஆண்டவர் வெறுப்பதே இல்லை. ஆனால் என்னுடைய பணம் என்னை எங்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறது? என்னுடைய உடைமைகள் என்னை எங்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறது? ஏன் இந்த பணக்காரனை இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கடிந்து கொள்கிறார் என்று சொன்னால், தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று பொது காலத்தின் 18ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்தும் ஒரு பெரிய உண்மை, ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை வீணிலும் வீண். அவர் இல்லாத வாழ்க்கை ஒருபோதும் நிறைவை காணாது. A life without Christ is never complete. இன்று இந்த வாசகங்கள் நமக்கு இந்த உண்மையை மீண்டுமாக எடுத்துச் சொல்கிறது. அதுதான் சபை உரையாளர் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். வீணிலும் வீண், அனைத்தும் வீண். இறைவன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி வீணான வெறுமையான வாழ்க்கை. ஆகையால் இந்த திருபலியை கொண்டாடும் நாம், ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமைத்தானே, நீர் வேண்டும் ஆண்டவரே என்று அவரை நாம் இந்த நேரத்தில் அழைத்து அவருடைய பிரசன்னத்தில் ஒன்றாக இணைவோம். இந்த திருபலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக்களுடைய பாவங்களுக்காக மனவருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கின்றார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாள் எல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை. எல்லாம் வீணே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். மனிதரை புழுதிக்கு திருப்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாக்குங்கள் என்கின்றீர். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன, நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். வெள்ளமென மானிடரை வாரி கொண்டு செல்கின்றீர், அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். அது காலையில் தளித்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பையும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலை, உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும், அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். திருத்தூதர் பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு
கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலகப் போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புனித மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்தசேதனம் பெற்றவர் என்றும் விருத்தசேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகமற்றோர் என்றும், சீக்கியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 ஏழையரே உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உனக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு கிடைத்து விடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாய் ஒருவர் இருந்தார். அவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன்? என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியங்களையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் உள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் தழைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இவ்விரவிலேயே
உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து விடும். அப்பொழுது நீ சேர்த்து வைப்பவை யாருடையதாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையவரே. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, அநேக முறை இந்த ஊமையை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த செல்வர் ஆங்கிலத்தில் இந்த ஊமையை எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் the rich fool. The rich fool. இன்று இந்த வாசகத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து அதை தான் சொல்கிறார். அறிவிலியே, இன்று இரவே உன்னுடைய உயிர் உன்னிடம் இருந்து எடுக்கப்படும், உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரியும். அறிவிலியே. யாரன்னா நம்மளை வந்துட்டு பார்த்துட்டு அறிவிலியேன்னு சொன்னா அவ்வளோ கோவம் வராது. ஏன்னா அது ரொம்ப பாலிஷ்டு லாங்குவேஜ். யாருன்னா நம்மளை பார்த்து முட்டாளுன்னா கோவம் வரும். ஏன்னா முட்டாளுன்னும் போது ரொம்ப இதுதான் ஆண்டவர் அறிவிலியே என்று சொல்வது. நம்முடைய தினந்தோறும் நாம் பேசும் மொழி அல்ல. நம் தினந்தோறும் பேசும் மொழியில் என்ன சொல்கிறோம்? முட்டாள் என்று சொல்கிறோம். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். முட்டாள் என்று சொன்னால் யாருக்கு நான் முட்டாளுன்னு சொல்லி பாருங்க, எவ்வளவு கோவம். அறிவிலியேன்னு சொன்னா அவ்வளவு கோவம் வராது. இன்று ஆண்டவர் யாரை பார்த்து முட்டாள் என்று சொல்கிறார்? நற்செய்தி யாரை பார்த்து முட்டாள் என்று சொல்கிறது? இறை வார்த்தை யாரை பார்த்து முட்டாள் என்று சொல்கிறது என்பதை நாம் பார்த்தோமே. ஆனால் திருப்பாடல்கள் 14:1 திருப்பாடல்கள் 14:1 நாம் வாசிக்க கேட்கிறோம். அறிவிலியோ, அப்படியானால் முட்டாளோ, தன்னுடைய உள்ளத்தில் இறைவன் இல்லை என்று சொன்னான். The fool has said in his heart that there is no God. The fool has said in his heart that there is no God. முட்டாள் தன்னுடைய உள்ளத்தில் சொல்கிறான் இறைவன் இல்லை என்று. எது இருந்தாலும், எதை சேர்த்து வைத்திருந்தாலும், எவ்வளவு படித்திருந்தாலும், ஞானி என்று நினைத்து கொண்டிருந்தாலும், இறை பிரசன்னத்தை புறக்கணித்து விட்டால் அவனை பார்த்து இறைவன் சொல்கிறார், நீ முட்டாள், நீ அறிவிழி. ஆண்டவருடைய பிரசன்னத்தை மறுப்பவர்கள், ஆண்டவர் இல்லை என்று சொல்பவர்கள் அறிவிலிகள், முட்டாள்கள். திருவிவிலியம் சொல்கிறார். யார் முட்டாள்? அதே போல மத்திய எழுதிய நற்செய்தியில் யார் முட்டாள்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த 10 கன்னியர் உவமை, அதில் 5 பேர் ஞானிகள், 5 பேர் அறிவிலிகள், முட்டாள்கள். ஏன் நற்செய்தி அவர்களை அறிவிலிகள் என்று அழைக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் வரும் பொழுது அவரை அவர்கள் எதிர்கொள்ளவில்லை, தயார் நிலையில் இல்லை. நம்முடைய இந்த எல்லா தவ முயற்சிகளும், நம்முடைய ஜெபங்களும், நாம் கொண்டாடும் விழாக்களும், நாம் செய்யும் ஒவ்வொன்றும் ஆண்டவரை நாம் சந்திக்க நம்மை தயார்படுத்த வேண்டும். Everything that we do should help us to prepare to meet God. இறைவனை சந்திக்க நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் முட்டாள்கள். என்ன செய்தி, என்ன பயன்? நாம் பாடுகிறோம் அல்லவா, திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனோ நாதா. உன்னை பாடாத நாவு எதற்கு? உதவாத கரங்கள் எதற்கு? கேட்காத செவிகள் எதற்கு? நாம் இறைவனை சந்திக்க தயார் நிலையில் இல்லை என்று சொன்னால் நாம் அறிவிலிகள், முட்டாள்கள். மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே மத்தேயு நற்செய்தியில் யார் முட்டாள்கள் என்று இன்னும் அழகாக விவரித்து சொல்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வார்,
மதியுள்ளோரோ புத்திசாலியோ தன்னுடைய வீட்டை பாறையின் மேல் கட்டுபவனுக்கு ஒப்பாவான். அவன் தன்னுடைய வீட்டை பாறை மேல் கட்டுகிறான், மழை பெய்கிறது, காற்று அடிக்கிறது, அந்த வீட்டின் மேல் விழுகிறது, அந்த வீடு விழவில்லை. ஏனென்றால் அவன் புத்திசாலி, பாறையின் மேல் கட்டியிருக்கிறான். ஆனால் அறிவிலியோ முட்டாளோ தன்னுடைய வீட்டை மணலின் மேல் கட்டுகிறான். He builds his house on the sand. The fool builds his house on the sand. மழை அடித்தது, காற்று வீசியது, ஐயோ அந்த வீடு விழுந்து விட்டது என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் மேல் கட்டாத எதுவும் நிற்காது. ஆண்டவர் மேல் கட்டாதவர்கள் முட்டாள்கள். He who does not build on Christ is a fool. நமக்கு அது நோவு கொடுத்தாலும் அதுதான் உண்மை. யார் இறைவன் மேல் கட்டுவதில்லையோ அனைத்தையும் நான் நினைப்பது அல்ல, அவர் நினைப்பது. இதுதான் நடக்க வேண்டும் என்பது அல்ல, அவர் நினைப்பதுதான் நடக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. அவர் மேல் கட்டுபவர்கள் தான் புத்திசாலிகள், பாறை மேல் கட்டியவர்கள். நாம் பாடுகிறோம் அல்லவா, நீர் எந்தன் பாறை என் அரணான இயேசு. பாடுவது மட்டுமல்ல, அவர் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். காற்று அடிக்கலாம், மழை வரலாம், நாம் நேசித்தவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகலாம், நம்மை புகழ்ந்தவர்கள் நம்மை இகழ்ந்து பேசலாம், நீ தான் வேண்டும் என்று சொல்லுவர், நீர் வேண்டாம் என்று சொல்லலாம். எது வந்தாலும் எது போனாலும் என்னுடைய வாழ்க்கை பாறையின் மேல் கட்டியிருக்கிறது, ஒருபோதும் விழாது, ஒருபோதும் விழாது. It will never fall. அதைதான் ஆண்டவர் சொல்கிறார். நீ புத்திசாலி, என் மேல் கட்டினால் நீ புத்திசாலி, எதற்கும் நீ தயங்க மாட்டாய், சாய மாட்டாய், எதுவும் உன்னை தடுக்க முடியாது. நம்முடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்? நாம் அவர் மேல் கட்டி இருக்கிறோம், அவர் மேல் கட்டி இருக்கிறோம். என்ன நடந்தாலும் ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கும். ஆனால் அறிவிலிகளோ முட்டாள்களோ மணலின் மீது வீட்டை கட்டியவர்கள் போல, காத்து வீசும், மழை அடிக்கும், ஐயோ அந்த வீடு விழுந்து விட்டதே என்று ஆண்டவர் சொன்னார். பெரும் வீழ்ச்சி, great is the fall. பெரும் வீழ்ச்சி. யார் இறைவன் மேல் கட்டுவதில்லையோ அவர்கள் முட்டாள். யார் இறைவன் இல்லை என்று சொல்கிறார்களோ அவர்கள் முட்டாள். யார் இறைவனை சந்திக்க தயாராக இல்லையோ அவர்கள் அறிவெளிகள். இப்படி அநேக உதாரணங்களை சொல்லலாம். இன்றும் ஒரு உதாரணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி. இந்த பணக்காரன் தன்னுடைய நிலம் அதிகமாக விளைந்திருக்கிறது, ஏராளமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் அவனுடைய கண்களை இறைவனிடம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் இறைவன் என்பதை அவன் உணர்ந்திருக்க வேண்டும். ஏன் இவனை ஆண்டவர் இன்று அறிவிலி என்று அழைக்கிறார், முட்டாள் என்று அழைக்கிறார் என்றால், அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தவரையே அவன் பார்க்க மறந்து விட்டான். எனக்கு இவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் அதை கொடுத்தவர் அவர். அவன் விளையவில்லை, நிலம்தான் அந்த விளைச்சலை கொடுத்தது. அந்த நிலத்தை ஆசீர்வதித்தவர் இறைவன். ஏராளமான விளைச்சலை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரை பார்க்கவில்லை, அதை பகிர்ந்து கொள்ளவும் அவனுக்கு மனசு. இறைவனையும் பார்க்கவில்லை, தன்னுடைய சகோதர சகோதரிகளையும் பார்க்கவில்லை. யார் ஒருவர் இறைவனையும் தன்னுடைய சகோதர சகோதரிகளையும் பார்க்காமல் வாழ்கிறார்களோ அவர்களும் அறிவில்லை. He who is not grateful to God is a fool. ஆண்டவருக்கு நன்றியோடு இல்லாதவர்கள் அறிவிலிகள், முட்டாள்கள். அநேக இருக்கிறது. ஏனென்றால் இதனுடைய வெளிச்சத்தில் நாம் இன்றைய நற்செய்திக்குள் செல்ல வேண்டும், தியானிக்க வேண்டும். அருமையான நற்செய்தி. இந்த 4 விஷயங்களை சொல்லி இன்னும் அநேக இருக்கிறது. ஒரு 20 வசனங்களை நேற்று படித்தேன். யார் முட்டாள் என்று நற்செய்தியும் விவிலியமும் சொல்கிறது. யார் முட்டாள்கள் என்று வெறும் 4 மட்டும் பார்த்தது. இந்த வெளிச்சத்தில் நாம் நற்செய்திக்குள் செல்லும் பொழுது, இந்த நற்செய்தியில் நாம் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான விஷயங்களை பார்க்கிறோம். ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக, முரண்பாடாக இருக்கும் விஷயங்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் the paradoxes.
ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக விரோதமாக இருக்கிறது. என்ன விரோதமாக இருக்கிறது? இந்த பணக்காரனுடைய பொருட்களை பார்க்கும் பொழுது, அவனுடைய சொத்தை பார்க்கும் பொழுது ஏராளமாக இருக்கிறது. ஆனால் ஆன்மீகத்தில் ஒன்றுமில்லை. ஆன்மீகத்தில் ஒன்றுமில்லை. ஆங்கிலத்தில் அழகாக இருக்கு. Materially plenty, spiritually empty. Materially plenty, spiritually empty. அநேக பொருட்கள், அவன் சொல்கிறான், நான் என்ன செய்வேன் என்று கேட்கும் அளவுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு இருக்கிறதே, நான் என்ன செய்வேன், எங்கு சேர்த்து வைப்பேன்? அவ்வளவு இருக்கிறது அவனுக்கு. இடமில்லையே, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆன்மீகத்தில் ஒன்றுமில்லை. ஆன்மீகத்திலும் ஏழையும் ஏழையும். அதுதான் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான விஷயம். முரண்பாடான விஷயம். இரண்டாவதாக, அந்த பணக்காரன் இந்த பெரிய பொருட்கள் எல்லாம் வரும் பொழுது, என்னுடைய தானியங்களை நான் என்ன செய்வது? நான் களஞ்சங்களை இடித்துவிட்டு பெரிதாக கட்டுவேன், பெரிதாக கட்டுவேன். அதன் பின் சொல்கிறான், நெஞ்சே ஓய்வெடு, பல்லாண்டுகளுக்கு தேவையான பொருட்கள் உனக்கு உள்ளது. அவன் சொல்வது, பல்லாண்டுகளுக்கு தேவையான பொருட்கள் உனக்கு உள்ளது. ஆனால் விரோதமாக இன்னொன்றை பார்க்கிறோம். ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இவன் சொல்கிறான், பல்லாண்டுகள் இருக்கிறது, ஓய்வெடு. ஆண்டவர் சொல்கிறார், இன்று இரவு உன்னுடைய உயிர் போகும். பல்லாண்டுகள் ஒரே இரவு. விரோதமாக. Many years versus one night. Many years versus one night. இவன் நினைக்கிறான் பல்லாண்டுகள் இருக்கிறது. அநேக நேரத்தில் அப்படிதான், பல்லாண்டுகள் இருக்கிறது, ஓய்வெடு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்று இரவு உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரியும். ஒன்றுக்கொண்டு முரண்பாடு. நிச்சயமாக இங்க இருக்கும் பெரியவர்களுக்கு கண்ணதாசனுடைய பாடல் நினைவுக்கு வரும். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. எத்தனை அழகு! நாம் நினைப்பது வாழ்க்கை நிலைத்து விடும், அப்படியே இருக்கும். ஆனா நம்மளை இறைவன் பார்த்து சொல்கிறாராம், பாவம் பாவம். எவ்வளவு பேஜார்! இறைவன் நம்மை பார்த்து கேலியாக சொல்வார், பாவம். அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் வாழ்க்கை நிலைத்து விடும் என்று. ஆனால் இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. அதுதான் உண்மை. நாம் நினைக்கலாம் இது நிலைத்து விடும் என்று. எப்பொழுது அதை நாம் மறந்து விடுகிறோமோ, என்னுடைய வாழ்க்கை இறைவன் கொடுத்த கொடை, அவருக்கே உரியது. அது புரியுது? சின்னப்பர் சொல்வது போல, நான் இங்கிருந்தாலும் அங்கிருந்தாலும் இறைவனுக்கு உரியவன். whether I am alive or dead, I belong to Jesus. அப்படி உணர்ந்து வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கும். அந்த ஒரு விரோதமான, ஒன்றுக்கொன்று முரண்பாடான விஷயங்களை பார்க்கிறோம். மூன்றாவதாக, அவனுடைய களஞ்சங்கள் நிரம்பி இருக்கிறது. அவன் சொல்கிறான், என்னுடைய களஞ்சங்களை இடித்துவிட்டு நான் பெரிதாக கட்டுவேன், அங்கு எல்லா பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். நிரம்பிய களஞ்சியங்கள், வெறுமையான கரங்கள், யாருக்கும் கொடுக்கவில்லை. நிறைந்த களஞ்சங்கள், வெறுமையான கரங்கள், யாருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனிடம் இல்லை. Barns that are full, hands that are empty. அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறது, ஆனால் கரங்களோ வெறுமை இருக்கிறது. எதுவும் இல்லை, இல்லாமல் இல்லை, கொடுக்க மனம் இல்லை, கொடுக்க மனம் இல்லை. இன்று இறைவன் இந்த முரண்பாடுகளை நமக்கு ஏன் சொல்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எந்த முரண்பாடுகள் இருக்கிறது? What are the paradoxes of my life? என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கிறது. ஏன் அப்படி ஆகிறது? எத்தனை முறை நாம் நினைப்பதற்கு விரோதமாக நடந்திருக்கிறது? ஏன்? இறைவன் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேனா? அந்த தாழ்ச்சி இருக்கிறதா?
ஏன் என்னுடைய வாழ்க்கை முரண்பாடாக போகிறது என்று சொன்னால், இறைவனுடைய வார்த்தைகளை கேட்காத பொழுது. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்காதவர் அறிவிலிகள், முட்டாள்கள். இன்று இறைவன் நம்மை பார்த்து கேட்பது, உன்னுடைய வாழ்க்கையின் நிலை என்ன? உன்னுடைய வாழ்க்கையின் நிலை என்ன? உன்னுடைய வாழ்க்கையின் முறைப்பாடுகள் என்ன? எது விரோதமாக இருக்கிறது வாழ்க்கை? அதை நம்மை பார்த்து கேட்கிறார். இன்று இறைவன், நாம் நினைத்துக் கொள்ளலாம், இவன் பணக்காரனாக இருப்பதால் இறைவன் இவனை சபிக்கிறார் என்றோ அறிவிழி என்று சொல்கிறார் என்றோ. நிச்சயமாக இல்லை. இறைவன் நமக்கு கொடுக்கும் செல்வம் இறைவனுடைய ஆசீர்வாதம். நிச்சயமாக செல்வரை ஆண்டவர் வெறுப்பதே இல்லை. செல்வரை ஆண்டவர் வெறுப்பதே இல்லை. ஆபிரகாம் ஒரு செல்வந்தர், யோபு ஒரு செல்வந்தர். யோபனுடைய புத்தகம் முதல் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அந்த நாட்டிலே அவனை போன் பணக்காரன் இருக்கவில்லை என்று. ஆனால் இறைவனுக்கு உகந்தவர். யோபை ஆண்டவர் அன்பு செய்தார். பணக்காரர்களை ஆண்டவர் வெறுப்பதே இல்லை. ஆனால் என்னுடைய பணம் என்னை எங்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறது? என்னுடைய உடைமைகள் என்னை எங்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறது? ஏன் இந்த பணக்காரனை இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கடிந்து கொள்கிறார் என்று சொன்னால், அவன் தன்னுடைய பணத்தினால் என்ன சொல்கிறான்? நெஞ்சே, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் தழைத்திடு. என்னுடைய பணம் என்னை எங்கு கொண்டு வந்திருக்கிறது? உண்டு குடி மகிழ்ச்சியாக இரு. The question is, where is my money taking me to? என்னுடைய பணம், என்னுடைய பொருட்கள், உடைமைகள் என்னை எங்கு கொண்டு சென்றிருக்கிறது? அதேதான் ஆண்டவர் கேட்கிறார். நிச்சயமாக நாம் செல்வந்தராய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசை. ஆண்டவருடைய ஆசை நிச்சயமாக. ஆனால் அதை எத்தனை பேரோடு நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம்? கடுகு விதை போல் நம்முடைய வாழ்க்கை இருந்தால் ஆண்டவருக்கு பிடிக்காது. நாம் பெரிய மரமாக வேண்டும், கிளைகள் விட வேண்டும், அங்கு பறவைகள் வந்து தங்க வேண்டும். பறவைகள் வந்து தங்க வேண்டும். நான் மரமாகிய பின்னும் யாரையும் சேர்க்க மாட்டேன் என்று சொன்னால் அது வாழ்க்கை அல்ல. அது வாழ்க்கை. இன்று இறைவன் நம்மை மீண்டுமாக இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் பார்வையில் உலகம் என்னை எது வேண்டுமானும் சொல்லட்டான், ஆண்டவருடைய பார்வையில் நான் அறிவிலியாக இருக்கிறேனா, புத்திசாலியாக இருக்கிறேன்? ஆண்டவர் என்னை பார்த்து புத்திசாலி என்று சொன்னால் போதும். உலகம் என்னை பார்த்து முட்டாள் என்று சொன்னாலும் சரி. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நான் புத்திசாலியாக இருந்தார் அது போதும். இல்லை என்று சொன்னால் நாம் அறிவிலிகளாக, இறைவனை இழந்தவர்களாக. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையின் முரண்பாடுகளை நாம் இன்று சரிப்படுத்த ஆண்டவர் அழைக்கிறார். எது விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது? எது விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை? இறைவன் தரும் ஒவ்வொரு ஆசிரும் நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள. அது சிறிதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம். எந்த ஆசிரை இறைவன் கொடுத்தாலும் அதை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய உள்ளத்தின் நிலை என்ன என்று கேட்கும் இறைவனுக்கு நாம் உள்ளம் திறந்து பதிலை சொல்வோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அவர் வழியாக தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டதிலும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டதிலும். அன்பின் இறைவா, எனது திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் உலக பற்றுகளை துறந்தவர்களாக தங்கள் சொல்லாலும் செயலாலும் இறை வார்த்தைக்கு சான்று பகர அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, இன்றைய நவீன உலகில் ஒருவரை ஒருவர் அழிக்கும் அளவிற்கு பணம், பொருள்
ஆடம்பரம் என்ற உலக காரியங்களில் நாங்கள் எங்களை அடிமையாக்காமல் வாழ உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் இறைவா, உலகில் நடைபெறும் தீவிரவாதம், இனவாதம், மொழிப்போர் ஆகியவற்றில் சிக்கி துன்புறும் மக்களுக்கு ஆதரவாக உதவிக்கரம் நீட்டி அவர்களுக்கு நல்வாழ்வு வழங்கிட தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இறைவா, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை தாண்டி செல்வம் படைத்தவர்கள் தங்களிடம் உள்ளவற்றை கொண்டு ஏழைகளின் வாழ்வு வளம் பெற உதவி புரியவும். அனைத்து மக்களும் இன, மொழி, மத வேறுபாடுகளை கடந்து ஒரே குடும்பத்து மக்களாக அமைதியுடன் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்பத்துள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். இறைவனுடைய பார்வையில் நம்முடைய குடும்பத்தில் யாரும் அறிவிலிகளாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டுவோம். நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று ஜெபிப்போம். இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். எனக்காக ஜெபியுங்கள் என்று அநேக நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். யாரெல்லாம் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார்கள் அவர்களை இறைவன் கொண்டு வருவோம். அன்பே உருவான இறைவா, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து அதை எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லவும், எங்களுடைய வாழ்க்கையின் உயர்ந்த சிறந்த பொருள் செல்வம் நீரே என்பதை நாங்கள் உணர்ந்து வாழவும், இந்த உயிர் நீர் கொடுத்த கொடை என்று புரிந்து கொள்ளவும், நீர் கொடுத்திருக்கும் ஆசீர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.